எப்படி கிவ் அப் பண்ணாம புது பழக்கங்களை பில்ட் பண்றது? நான் பாத்தீங்கன்னா தினசரி கோல்ட் ஷவர் எடுக்கிறேன், தினைக்கும் வாக்கிங் போவேன், தினைக்கும் புக் படிப்பேன், தினைக்கும் ஃபாஸ்டிங் செய்யறேன். அண்ட் முக்கியமா இந்த மாதிரி தினசரி கான்டென்ட் போடுறேன். ஒரு நாள் கூட விட்டது இல்ல. எப்படி என்னால இந்த மாதிரி செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா என்னோட ரகசியம் ரொம்ப சிம்பிள். நான் எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அதை சின்னதா ஆரம்பிப்பேன். நீங்க சின்னதா ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கமிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, எப்பவுமே நம்ம கிவ் அப் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பழக்கத்த தொடர்ச்சியா செய்ய முடியாததுனாலதான். கன்சிஸ்டன்டா செய்ய முடியாததுனாலதான். கமிட் பண்ண முடியாததுனாலதான். நீங்க சின்னதா ஆக்கும்போது, குட்டியா ஆக்கும்போது ரொம்ப ஈஸியா கமிட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்ப நீங்க ஒரு புக் படிக்கணும்னா, நீங்க பல பேஜ் படிக்கிறதுக்கு பதிலா, ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு பதிலா, ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சா மட்டும் போதும். நீங்க அந்த ஒரு பேஜ படிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க செய்ய செய்ய கமிட் பண்ண ரொம்ப ஈஸியா நீங்க அடுத்தடுத்த பேஜ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில பேர் நீங்க சொல்லுவீங்க, ஐயோ என்னால ஒரு பேஜ் கூட படிக்க முடியாது. சிம்பிள் ஒரு வரியாவது படிங்க. நீங்க ஆரம்பிக்கணும். அதுதான் இங்க முக்கியம். and ஆரம்பிச்சு அதை கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினசரி நீங்க கமிட் பண்றதுக்கு ஈஸியா ஆக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பழக்கமா மாறிடும். இப்படிதான் நான் எல்லா பழக்கங்களும் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியும். கண்டிப்பா உங்களாலையும் முடியும்னு நான் நம்புறேன். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. Go for it.